Welcome to GK TNPSC Palani. Get ready for TNPSC exams with tips, strategy and join start list. இப்போதே subscribe பண்ணுங்கள். Subscribe now. தமிழ் மொழி எப்பொழுது மாநிலத்தின் ஆட்சி மொழியாக கொண்டுவரப்பட்டது? 1958 ஆகஸ்ட் 14. இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 11வது இடம். இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 7வது இடம். தமிழ்நாட்டின் அட்சரேகை எல்லை என்ன? 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு முதல் 13 டிகிரி 35 நிமிடம் வடக்கு வரை. தமிழ்நாட்டின் தீர்க்கரேகை எல்லை என்ன? 76 டிகிரி 18 நிமிடம் கிழக்கு முதல் 80 டிகிரி 20 நிமிடம் கிழக்கு வரை. இந்தியாவின் தென்முனையாக கருதப்படும் இந்திரா முனை எந்த ஆண்டு சுனாமியில் மூழ்கியது? 2004. தமிழ்நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு எவ்வளவு? 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழகம் எத்தனை சதவீதம் உள்ளது? 4%. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாவட்டங்கள் உள்ளன? 38 மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகதப் புறா. தமிழ்நாட்டின் மாநில பூ எது? செங்காந்தள். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 21. நாகரிகத்தின் தொட்டிலாக எது விளங்குகிறது? தமிழகம். முதற் தமிழ்ச் சங்கம் நடைபெற்ற இடம் எது? மதுரை. 2வது தமிழ்ச் சங்கம் நடைபெற்ற இடம் எது? கபாடபுரம். இலக்கண நூலான தொல்காப்பியம் எக்காலத்தில் தோன்றியது? கடைச்சங்க காலம். சங்க இலக்கிய நூல்கள் எவை? பத்துப்பாட்டு மற்றும் எட்டுத்தொகை. தமிழ்நாட்டின் பொற்காலம் என யாருடைய காலத்தை வர்ணிக்கிறார்கள்? சேர, சோழ, பாண்டியர்களின் காலம். முதல் தமிழ் அச்சகம் தரங்கம்பாடியில் யாரால் தொடங்கப்பட்டது? டச்சு கிறித்துவ பாதிரியார்களால். தமிழகத்தின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகள்? 5. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா. மலைகளின் அரசி என அழைக்கப்படுவது எது? ஊட்டி. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை எங்கு இணைகின்றன? நீலகிரி மலைத்தொடர். பழனி குன்றுகளுக்கு தெற்கே காணப்படும் மலைகள் எவை? வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி. வருசநாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே அமைந்துள்ள கணவாய் எது? செங்கோட்டை கணவாய். கம்பம் பள்ளத்தாக்கு எந்த மலைத்தொடரில் காணப்படுகிறது? ஏலமலைத்தொடர். பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலைகள் எவை? ஆத்தூர் மலைகள். கடலூர் மாவட்ட சமவெளியையும் சேலம் மாவட்ட பீடபூமியையும் இணைக்கும் கணவாய் எது? செங்கோட்டை கணவாய். ஜவ்வாது மற்றும் ஏலகிரி மலைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? வேலூர் மாவட்டம். சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? சேலம் மாவட்டம். கல்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம் மாவட்டம். பச்சை மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி மாவட்டம். கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? நாமக்கல் மாவட்டம். சித்தேரி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்கள். செஞ்சி மலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம் மாவட்டம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த மலை எது? சேர்வராயன் மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த மலை எது? ஆனைமலை. சேர்வராயன் உயர்நிலங்களுக்கு மேற்கில் எந்த பீடபூமி உள்ளது? பாராமஹால். தருமபுரி பீடபூமி. தமிழ்நாட்டு பீடபூமியின் இரு பிரிவுகள் எவை? கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி. தமிழ்நாட்டின் கடலோர சமவெளிகள் எங்கிருந்து எங்கு வரை காணப்படுகிறது? வடக்கே பழவேற்காடு ஏரி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை. மெரீனா கடற்கரையின் நீளம் எவ்வளவு? சுமார் 13 கிலோமீட்டர். எந்த மாவட்டத்தின் கடலோர சமவெளி சோழமண்டல சமவெளி என அழைக்கப்படுகிறது?
கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள். தமிழ்நாட்டின் முக்கிய ஆறான காவிரி ஆறு எங்கு உற்பத்தியாகிறது? கர்நாடக மாநிலம் குடகு மலையில். மாஞ்சாரல் எந்த கடற்கரை பகுதியில் வீசுகிறது? கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதியில். தமிழ்நாடு எவ்வகை காலநிலையைச் சார்ந்தது? அயனமண்டல காலநிலை. ஆண்டுக்கு எத்தனை முறை சூரியக்கதிர்கள் தமிழ்நாட்டில் செங்குத்தாக விழும்? இருமுறை. தமிழ்நாட்டில் வெப்பம் மிகுந்த மாதம் எது? மே மாதம். தமிழ்நாட்டில் குளிர் மிகுந்த மாதம் எது? ஜனவரி மாதம். மே மாதத்தில் காற்றின் சராசரி ஈரப்பதம் எவ்வளவு? 68%. ஜனவரி மாதத்தில் காற்றின் சராசரி ஈரப்பதம் எவ்வளவு? 82%. தென்மேற்கு பருவக்காற்று காலம் எது? ஜூன் முதல் செப்டம்பர் வரை. தென்மேற்கு பருவக்காற்றில் அதிக மழை பெறும் மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் எது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றால் அதிக மழை பெறும் மாவட்டம் எது? திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்கள். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்றால் கிடைக்கும் மழை பொழிவு சதவீதம் எவ்வளவு? 22%. வடகிழக்கு பருவக்காற்றால் கிடைக்கும் மழை பொழிவு சதவீதம் எவ்வளவு? 57%. சூறாவளி மழை பொழிவு சதவீதம் எவ்வளவு? 21%. 3 பருவங்களிலும் மழை பெறும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. குறைந்த மழை பெறும் மாவட்டம் எது? கோயம்புத்தூர். தேசிய காடுகொள்கைப்படி எத்தனை சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும்? 33%. தமிழ்நாட்டில் காடுகளின் விழுக்காடு எவ்வளவு? சுமார் 17%. அதிக சதவீதம் காடுகள் உள்ள மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். ரப்பர் தோட்டம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? கன்னியாகுமரி மாவட்டம். கற்பூரம் மற்றும் தைல மரம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். மருத்தினம் எப்போது? மார்ச் 22. வனவிலங்குகள் பாதுகாக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேசிய பூங்கா. தமிழ்நாட்டில் பெட்ரோலியம் எங்கு காணப்படுகிறது? திருவாரூர் மாவட்டம் நரிமணம். தமிழ்நாட்டில் லிக்னைட் எங்கு காணப்படுகிறது? கடலூர் மாவட்டம் நெய்வேலி. இரும்புத்தாது, செம்பு, பாக்சைட், குரோமைட் எங்கு காணப்படுகின்றன? சேலம் மாவட்டம். நெய்வேலி அனல் மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கடலூர் மாவட்டம். வடசென்னை அனல் மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? திருவள்ளூர் மாவட்டம். மேட்டூர் அனல் மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது? சேலம் மாவட்டம். தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? கல்பாக்கம். இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எது? கல்பாக்கம் அணுமின் நிலையம். கூடங்குளம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி மாவட்டம். முதல் ஓதசக்தி அலைசக்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட்டது? பிரான்ஸ். தமிழகம் உற்பத்தி தொழில் வளர்ச்சியில் எத்தனையாவது இடம்? 3ஆம் இடம். உற்பத்தி தொழில் வளர்ச்சியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. தமிழ்நாட்டின் மொத்த வருமானத்தில் தொழில்துறையின் விழுக்காடு எவ்வளவு? 24%. கூடங்குளம் அணுமின் நிலையம் யாருடைய கூட்டு முயற்சியால் அமைக்கப்பட்டது? இந்தியா, ரஷ்யா. தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எத்தகைய நிறுவனம்? பொதுத்துறை நிறுவனம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான சர்க்கரை ஆலைகள் எந்த துறையைச் சார்ந்தவை? கூட்டுறவுத்துறை. குடும்பத்தினர் இணைந்து வெளி ஆட்கள் இல்லாமல் செய்யும் தொழில் எது? குடிசை தொழில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நெசவு பள்ளத்தாக்கு எது? திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். அதிக அளவு உள்ளாடைகள் ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் எது? திருப்பூர். ஆடை மற்றும் படுக்கை விரிப்புகளில் முன்னணி நிற்கும் மாவட்டம் எது? ஈரோடு. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? கரூர். தமிழ்நாடு பட்டு நெசவு உற்பத்தியில் எத்தனையாவது இடம்? 4ஆவது இடம். பட்டுப்புழு வளர்ச்சி மையம் எங்கு உள்ளது? ஹோசூர்.
செயற்கை இழை ஆடை உற்பத்தியில் சிறந்து விளங்கும் மாவட்டங்கள் எவை? மேட்டூர், மதுரை, ராமநாதபுரம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 42. காகித தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக பயன்படுவது எது? கரும்புச் சக்கை. காகித தொழிற்சாலையில் தமிழகம் எத்தனையாவது இடம்? 2வது இடம். காகித தொழிற்சாலையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது? கரூர் மாவட்டம், புகழூர். உலகிலேயே மிகப்பெரிய காகித ஆலை எது? தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம், கரூர். சிப்காட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1972. PSC பலானி இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வெற்றிக்கான பயணத்தில் சேருங்கள்.